Hi, NCRT Grade 11 Chemistry Chapter 3 Book Back Questions பார்த்துட்டு இருக்கோம். Periodic Classification. Question number 3.7. Which element do you think would have been named by அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாரன்ஸ் பெர்க்லி லெபார்டரி. ஸோ இவங்களுடைய பேரை வச்சு எலமெண்ட்ஸ் எது எதில் நேமிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லாரன்சியம், ரைட்டா? ஸோ இந்த எலமெண்ட் வந்து இந்த லாரன்ஸ் பெர்க்லி லெபார்டரிக்காக தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா LR அண்ட் அதோடைய அட்டாமிக் நம்பர் 103. அதே மாதிரி பெர்க்லிக்கு பெர்க்லிலியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நமக்கு பெர்கீலியம். ஸோ சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா BK, அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 97. ஸோ பெர்கீலியம் நமக்கு இருக்குது, ரைட்டா? இது ரெண்டுக்கும் ஆன்சர். ஸோ 1ல் இருக்கக்கூடிய ரெண்டுக்குமே இது ஆன்சர். அடுத்து சீபாக்ஸ் குரூப். ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க எலமெண்ட். இதெல்லாமே வந்து அது ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட் எலமெண்ட்ஸ் தான். சீபோக் குரூப் கண்டுபிடிச்சதுக்கான பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சீபோர்கியம் அப்படின்னு வச்சாங்க. சீபோர்கியம். சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா SG அண்ட் அட்டாமிக் நம்பர் 106, ரைட்டா? ஸோ இதுதான் இவங்களுடைய ரிமெம்பரன்ஸில் வச்ச 3 எலமெண்ட்டுடைய பேர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு இது 2 ஆன்சர் அண்ட் தேர்ட் கொஷினுக்கு இது ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துலாம். 3.8. Why do elements in the same group have similar physical and chemical property? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரே மாதிரி இருக்கும். என்னோட வேல்யூ மட்டும் தான் மாறும். உதாரணத்துக்கு இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2s2 2p2, ரைட்? இதே சிலிக்கான் அடுத்த எலமெண்ட் கார்பனுக்கு இருக்க சிலிக்கான் எடுத்தீங்கன்னா 3s2 3p2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த n வேல்யூ மட்டும் தான் மாறிட்டே வரும். ஆனால் அந்த s2p2ன்றது மாறவே மாறாது. ஸோ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன், அதனால ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எப்படி வரும்? சிமிலராக வரும். ஸோ இதுதான் ரீசன். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனாக பார்த்துடலாம் இங்கிலீஷில். Elements in the same group have similar physical and chemical property because they have the same number of valence electron. So their most properties are similar as they react in the same manner as the group has the same number of valence electrons. So reactions பொறுத்த வரைக்கும் எப்படி சிமிலராக இருக்கும். ஏன்னா ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறது வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானே இங்கே நமக்கு சிமிலராக இருக்கிறதுனால மேக்ஸிமம் சிமிலராக ரியாக்ஷன்ஸ் நமக்கு போகுது, ஒரே மாதிரி போகுது. அது காரணம் என்னது? இது காரணம் அப்போ யார்? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன இதுக்கு இந்த சிமிலாரிட்டிக்கு காரணம் சேம் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இதுதான் இப்போ கீ பாயிண்ட்டாக இருக்கும். இந்த வார்த்தைகள் இல்லாமல் இந்த கொஷின்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்டா? ரைட், தேங்க்யூ.